வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு ஒரு வழியா வெளியாயிருச்சு. எல்லாருமே உங்களுடைய ரேங்கை பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களோட எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, போட்டி எப்படி இருக்கு, கடுமையான போட்டியா இருக்குமா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யார் யாருக்கு எப்படி எல்லாம் ரேங்க் வந்திருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல, அதாவது டிஎன்இஏ ரேங்க் லிஸ்டுக்கான ஒரு ஃபுல் அனலைசிஸ் வீடியோ இப்ப இதுல இருக்க போது. அதனால இந்த வீடியோ எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் ரேங்க் வந்துச்சு. ஜென்ரலா ரேங்க் வந்துச்சு, 7.5 ரிசர்வேஷனுக்கு ரேங்க் வந்துச்சு, ஒகேஷனலுக்கு ரேங்க் வந்துச்சு. அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு ரேங்க் வந்துச்சு. அப்புறம் மத்த ஜென்ரலா எல்லாருக்குமே ரேங்க் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 7.5 ரிசர்வேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அப்புறம் நார்மலா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 7.5 ரிசர்வேஷன்ல ரேங்க் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒகேஷனல்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க் வந்துச்சு. அப்புறம் நார்மலா ஒகேஷனலுக்கு ரேங்க் வந்துச்சு. ஸோ இப்போ இதோடைய அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பேரு, எப்படி போட்டி, தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பலாம். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாயிருச்சுங்க. தெளிவாக வெளியாகி எல்லாருமே அவங்களுடைய ரேங்க் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் இதில் யார் யாருக்கு எப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க, யார் யாரை எந்தெந்த நாள்லலாம் கூப்பிடுவாங்க, எப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் நடக்குங்கிறது இன்னும் குழப்பமாவே நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம இந்த ரேங்க் எப்படி எல்லாருக்கும் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். முதற்கட்டமா யாருக்கு கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு பள்ளியில படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, 7.5 ரிசர்வேஷன், அவங்கள வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அந்த மாணவர்களுக்கு முதற்கட்டமா வந்து கவுன்சிலிங் நடத்தப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 7.5 ரிசர்வேஷன், அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வர்றாங்க பாத்தீங்களா, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல 271 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்காங்க. அதே போல எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 11 பேர் இருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 103 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு தான் முதற்கட்டமா கவுன்சிலிங் நடக்க போது. இவங்களோட சேர்த்து ஒகேஷனல்ல, அதாவது ஒகேஷனல்னு ஒரு படிப்பு வந்து 12th இருக்கு, அதுல படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள 7.5 அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள்ல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மட்டும் வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான் இருக்காங்க அந்த ஒகேஷனல்ல. அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன எல்லாருக்குமே வரப்போற 22/7/2024 காலையில 10 மணிக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்க போகுது. இவங்களுக்கு தான் முதற்கட்டமா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்ப அடுத்து ஜென்ரலா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வருவாங்க. ஜென்ரல்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க, சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்சவங்க, அதாவது கவர்மெண்ட் அல்லாத மாணவர்கள் இந்த இதுல வருவாங்க. ஜென்ரலா நடக்கும். இதுல கவர்மெண்ட் மாணவர்களும் வருவாங்க. எல்லாருமே அந்த 7.5ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்களும் இதுலயுமே பண்ணலாம். அப்படி பார்த்தோம்னா அதுல எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 2க்குமே வெளியாயிருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒகேஷனல், அப்புறம் பொது ஜென்ரல், அவங்களுக்கு மொத்தமா சேர்த்து வந்து ஸ்போர்ட்ஸ்ல 2112 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வர்றாங்க. அதே போல டிஃபரெண்ட்லி ஏபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 403 பேர் வர்றாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வந்து பாத்தீங்கன்னா 1220 பேர் வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்க மொத்தமா. ஓகே, இது இல்லாம ஒகேஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்ல வந்து ஒரு 5 பேர் வர்றாங்க. ஒகேஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஒரு 3 பேர் வர்றாங்க. அவ்வளவுதான். இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போற 25ஆம் தேதி 25/7/2024 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. இது 2வது சாப்டர். இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்ப நான் சொல்லி முடிச்சிட்டேன். இவங்களுக்கு நடந்து முடிந்த பிறகுதான் மத்த பொதுவா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ண போற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்களின் அடிப்படையில ஜென்ரலாவும் வருவாங்க, 7.5 ரிசர்வேஷனும் வருவாங்க. இவங்க 2 பேருமே இருப்பாங்க இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்ல. 7.5க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங், ஜென்ரல்லையும் பண்ணலாம், 7.5லையும் பண்ணலாம். 7.5க்கு ஆனா ஜென்ரல்ல மட்டும்தான் பண்ண முடியும். 2 பேருக்கும் ஒரே தேதியில தான் கவுன்சிலிங் நடக்கும். அதன் அடிப்படையில பார்த்தோம்னா மொத்தமா ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 3 ரவுண்டையும் சேர்த்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இதுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1,97,601 பேர் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. 1,97,601 பேர்.
அப்ப பாத்துக்கங்க எவ்வளவு பேர்னு. அதாவது பொதுவா அட்டன் பண்ணக்கூடிய கவுன்சிலிங். அதுல பாத்தீங்கன்னா இந்த இது பொதுவா வந்திருக்கக்கூடிய ரேங்க் ஜென்ரலா அதுல ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் போட்டுறேன். கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில பார்த்தோம்னா இதுல வந்து ஓசியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வராது. ஆனா ஓசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேங்க்ல 1,97,601 பேர்ல ஓசியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 7,813 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வராது. ஆனா மத்த எல்லாருக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க் வரும். அப்படி பார்த்தோம்னா பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா பிசியில மட்டும் 89,248 பேர் இருக்காங்க. பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 9,617 பேர் இருக்காங்க. எம்பிசில வந்து பாத்தீங்கன்னா 57,818 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 27,684 பேர் இருக்காங்க. எஸ்சிஏல வந்து பாத்தீங்கன்னா 4,294 பேர் இருக்காங்க. எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 1,127 பேர் இருக்காங்க. நீங்க பாத்துக்கணும், இது மொத்தமா இருக்கக்கூடியது. மொத்தமா இருக்கிறவங்க இவ்வளோ, அதுல ஒரு கம்யூனிட்டிலே இருக்கிறவங்க இவ்வளோ. அப்ப நீங்க பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பிசி கம்யூனிட்டியில தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அப்புறம் வந்து எம்பிசி கம்யூனிட்டியில ஒரு 57,818 பேர் இருக்காங்க. இதுதான் வந்து மொத்தமா எல்லாரும் அட்டன் பண்ண போற கவுன்சிலிங்ல ஒரு கம்யூனிட்டி அடிப்படையில் இருக்கிறவங்க இவ்வளவுதான். அதுல ஓசியை மட்டும் தவிர்த்துட்டு மத்தவங்க நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க எவ்வளவு வந்திருக்கீங்க, அதுல வந்திருக்கிறதுல நீங்க இப்ப இங்க போட்டிருக்க பிசில 89,248 பேருக்கு பிசி கம்யூனிட்டியில ரேங்க் வந்திருக்கு. அப்ப அதுல நீங்க எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டியில எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கீங்கன்னு நீங்க பாருங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? இது ஜென்ரல். இது அப்படியே அங்கிட்டு தள்ளி விட்டுருவோம். இப்ப அதுக்கப்புறம் அதுலயே 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு அவங்களுக்கும் ரேங்க் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு 4 வருஷ இலவச கல்வி பிளஸ் 48,000 ரூபாய் யார் கொடுக்குறது? நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாதம் தோறும் புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழே மாதம் 1,000 ரூபாய் 4 வருஷத்துக்கு 48,000 ரூபாய் கொடுக்குறாரு. சோ அதன் அடிப்படையில உங்களுக்கு ஒரு சீட்டு 7.5ல கிடைச்சிச்சுன்னா இலவச சீட்டு. தனியார் கல்லூரி, பிரைவேட் காலேஜ் எல்லாத்துலயுமே, பிரைவேட் காலேஜோ அரசு கல்லூரியோ எங்க கிடைச்சாலும் இலவசம். அதன் அடிப்படையில பார்த்தோம்னா அதுல கவர்மெண்ட் ரேங்க்னு பாத்தீங்கன்னா 31,788 பேருக்கு வந்து ரேங்க் வந்திருக்கு. 31,788 பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசியில வந்து கம்யூனிட்டி கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் வராது. அதுல ஒரு 389 பேரு 7.5ல இருக்கிறாங்க. அவங்கள விட்டுருங்க, ஓசியை விட்டு மத்த எல்லாருக்குமே கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்கும். அப்ப பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டில வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க பார்த்தோம்னா பிசில மொத்தமா வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10,150 பேர் இருக்காங்க. பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 817 பேர் இருக்காங்க. எம்பிசில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,541 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சில 6,058 பேர் இருக்காங்க. எஸ்சிஏல 1,552 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டில 319 பேர் இருக்காங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட் ரேங்க் 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை இவ்வளவு. அதுல ஒரு கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு. அதாவது நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் 3 ரவுண்டை சேர்த்து. அப்ப பாருங்க, இதுல நீங்க பார்க்க வேண்டிய 7.5 ரிசர்வேஷன்ல நம்ம வந்து பிசில தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. பிசிங்கிற எம்பிசில தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. எம்பிசில 12,541 பேர் இருக்காங்க. அப்ப ஓசியை தவிர மத்த பேருக்கெல்லாம் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும். அதுல உங்களுடைய கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கு, பிசில நீங்க எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கீங்க, பிசிஎம்ல எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கீங்க, எம்பிசில எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கீங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதுல போட்டிருக்கிறதுல இருந்து பாதி ரேங்குக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஒரு சேஃப் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ இதுதான் மேட்ரு. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். சோ இவ்வளவு பேருக்கு இப்படி ரேங்க் வழியா இருக்கு. அதனால நீங்க யாருமே பயப்பட வேணாம். ரவுண்ட் அடிப்படையில 3 ரவுண்டா பிரிச்சிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட வந்து 4 ரவுண்டுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா 3 ரவுண்டு தான். அதே போல இந்த ரவுண்டை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணணும்னா 1ஆவது ரவுண்ட்ல மட்டும் 26,654 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. அதுல இந்த 26,654 பேர்ல 1,343 பேர் வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல வர்றாங்க. சோ அதே சேம் டைம் இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள் 29/7/2024 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 பாத்தீங்கன்னா அதுல வந்து 77,948 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆவது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. அதுல வந்து 7.5 ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா
94 பேர் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல 2வது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. எப்ப பண்ண போறாங்க? 10/8/2024 அன்னைக்கு 2வது ரவுண்ட்ல உள்ள மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. 3வது ரவுண்ட்ல உள்ள மாணவர்களுடைய அனலைஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து 92,999 பேர் வந்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்ட்ல வர்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல 20,951 பேர் வந்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்ட்ல வர்றாங்க. இதுல பார்க்கும்போது இந்த 3வது ரவுண்டு மட்டும்தான் பார்க்கையிலேயே வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. இதை பார்த்து ஒண்ணு யாரும் கவலைப்பட வேணாம். இந்த 3வது ரவுண்ட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இது வெறும் நம்பர் தான். இந்த நம்பர்ல எத்தனை பேர் போய் சேர போறாங்க, எத்தனை பேர் போய் காலேஜ் எடுக்க போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன்னும் அவசரப்பட தேவையே கிடையாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு ரேங்க்குள்ள இந்த ஒரே ரவுண்டா 3வது ரவுண்ட் இருக்கே, 3வது ரவுண்டு பார்த்தாவே ஒரு மாதிரி பயமா இருக்கேன்லாம் நீங்க நினைக்க வேணாம். 3வது ரவுண்டுங்கிறது இதுல உள்ள மாணவர்கள் பல பேர் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்க போறாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. பல பேர் வேற ஏதாவது படிப்புக்கு கூட போயிருக்கலாம். அதனால இந்த 3வது ரவுண்ட் அனலைஸை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். சரியா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். வேற ஏதாவது வீடியோக்கள் நான் போடணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நன்றி. பாய் பாய் டீச்சர்ஸ். தேங்க்யூ.